சார் கடந்த காலத்துல சார் நீங்க பேசு அதாவது கடந்த கால ஆட்சியை நம்ம பார்த்துட்டோம். புதிய ஒரு வாய்ப்பு ஒருத்தர் வராரு, நம்ம அதை பயன்படுத்திப்போம்னு சொல்லணும். கண்டி இவர் சொல்றாரு. நீங்க பல கட்சிகள் குறிப்பிட்டு பேசுறீங்க, ஆம் ஆத்மி அந்த மாதிரி சில கட்சிகளை ஒப்பிட்டு பேசும்போது ஏன் அவங்களுக்கு கிடைக்கலையா, அவங்க வரலையா அப்படின்னு பேசுறீங்க. அவங்க அந்த கட்சிக்காகவே பல ஆண்டுகளாக அதை கட்டமைத்து உருவாக்கி அதுக்கு பிறகு வந்தவங்க. திமுக மட்டுமே வைத்துக் கொண்டு நேரடியாக வந்தா முதலமைச்சர் தான் வருவேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது எந்த வகையில் ஏற்புடையதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வந்தா முதலமைச்சர்ன்றது வந்து மக்கள்கிட்ட இருக்கு. 50 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் மக்கள்கிட்ட பணியாற்றி ஒரு டெபாசிட்டும் ஒரு தொகுதி கூட இல்லாத தலைவர்களும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க, அகில இந்திய ரீதியில் இருக்காங்க. அதாவது திமுக வந்து அழிக்க முடியாத அசைக்க முடியாத ஒரு கட்சி. இதே மாதிரி தான் காங்கிரஸ். காங்கிரஸுக்கு முன்னாடி திமுக என்ன ஒண்ணும் கிடையாது. அப்பேரோட காங்கிரஸே இப்ப என்ன நிலைமை? அப்படி இருக்கும்போது யானைக்கும் அடிசருக்கும் அதே காங்கிரஸ் கொள்கை ரொம்ப வலுவா இருந்தது, வலுவான நபர்களா இருந்தாங்க. இப்ப ஏற்கனவே கொள்கை அப்படியே பின்பற்றி தானே மாநில உரிமை மொழிப்பற்று இந்த ரெண்டு கேள்வியை வச்சுதானே சார் பச்சை தமிழ் கர்ம வீரர் காமராஜரே 50 ஆண்டுகள் நீங்க வீழ்த்தினீங்க. எத்தனை ஆண்டு இந்த பித்தலாட்ட அரசியல் செய்வீங்க? இருக்கக்கூடிய கொள்கைகளை அவர் அப்படியே பின்பற்றி அதை அப்படியே கொண்டு வராரு அப்படிங்கிற விமர்சனம் இருக்குல்ல. திருவள்ளூருக்கு காவி போட்டவன அதுல ஒரு அரசியல், தேசிய கீதம் எங்க போக நீங்க சொன்னீங்க காங்கிரஸ் அப்படிங்கிற பெரிய கட்சி தமிழ்நாட்டுல மாறி திராவிட இயக்கங்கள் வருது அப்படின்னும் போது உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துறேன் சார், எல்லா வளத்தையும் கொடுத்துட்டு உங்க கழுத்துல கத்திய வச்சா என்ன சார், உங்க பின்னாடி துப்பாக்கி வச்சா என்ன சார்? இன்னைக்கு நீங்க சொன்னதுல இருந்தா காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டோட்டலா மாற்றி இங்க திராவிட இயக்கங்கள்லாம் வருது அப்படின்னும் போது அது நடக்கலையா, இது மட்டும் எப்படி நடக்காம போகும் அப்படிங்கிறீங்க. காங்கிரஸ் அதுங்கிற கொள்கை வேற, அங்க திராவிட இயக்கங்கள் உருவாகும் போது அது வைத்த கொள்கைகள் வேற. இப்ப அந்த ஒரு புது கொள்கையை நோக்கி மக்கள் போனாங்க அப்படின்னு அதே கொள்கை தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய கொள்கை தான் தாவேக்காவும் அது அப்படியே இருக்குல்ல. 50 ஆண்டுகள் கழிச்சு என்னுடைய பேரன் வந்து கட்சி ஆரம்பிச்சாலும் அதே கொள்கை தான். கொள்கை புதுசு கிடையாது. நம்ம சாப்பிடுற உணவு ஒரு 6-7 சீரியல்ஸ் அதை வச்சுதான் மாத்தி சிக்கன் ஏதாவது 40 வகையா சாப்பிடுறோம். ஆனா பேசிக்கலி சிக்கன் அண்ட் மட்டன் கொள்கை அதேதான். கொள்கை வந்து யார் வந்தாலும் அதுதான், கட்சி மட்டும் வேற. மதவாதம் சொல்றாங்க. திருவள்ளூருக்கு காவி சுத்திட்டு ஒரு அரசியல் பண்றாங்க. திருவள்ளூர் வந்து கிறிஸ்துவரா இருந்திருந்தா கிறிஸ்துவ உலகம் முழுக்க எடுத்துட்டு போயிருக்கும். இஸ்லாமியரா இருந்திருந்தா உலகம் முழுக்க எடுத்துட்டு போயிருக்கோம். பௌத்தமா இருந்திருந்தா சைனா முழுக்க கொண்டாடி இருக்கோம். இந்த 3 பெரிய மதங்கள் இல்லைன்னா ஒரு இந்து மதம் உலக பொதுமறை. அத உலகத்துல யார் வேணாலும் உரிமை கொண்டாடலாம். பச்சை சுத்துங்க, வெள்ளை சுத்துங்க, ஜீன்ஸ் போடுங்க, காவி போடுங்க, எதோட போடுங்க. அதுல என்ன அரசியல்? இப்ப என்ன தேவை? வெளியில பெண்கள் வெளியில போனா வீட்டுக்கு உள்ள வரதுக்குள்ள மானபங்கம், போதை. ஒவ்வொரு வீட்டுல நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க, தாய்மார்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றீங்க. அதே தாய்மார்கள் காவி போடலான்றீங்க, தவறு இல்லைன்றீங்க. காவியில எந்த நேரம் போட்டு யார் வேணாலும் கொண்டாடலாம். உங்களை நான் கொண்டாடுறேன் சார், தவறு கிடையாது சார், கொண்டாடுவது தவறு கிடையாது. பொதுமறை, உலகத்துக்கே பொதுமறை போற்றப்படக்கூடிய திருக்குறளை திருவள்ளுவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள்ள கொண்டு வந்து சரின்றீங்களா? குறிப்பிட்ட மதத்துக்குள்ள நினைக்காதீங்க. அவங்க மதத்துக்காரங்க கொண்டாடுறாங்க, இவங்க மதத்துக்காரங்க கொண்டாடுறது தவறு கிடையாது சார். இவர் இந்த மதத்தை சார்ந்தவர் தான், இந்த மதத்தோட குறியீடு இருக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு கொண்டு வரது சரியா? நீங்க ஏன் அந்த மாதிரி பாக்குறீங்க? நான் சொல்றதை தயவு செஞ்சு கவனிங்க. இன்றைய நிலை அதல்ல காவி பூசுறது நிலை. இன்னைக்கு வந்து பசங்க வெளியில போனா போதையில விழுந்துடுறாங்க. ஒரு சமூக ஆர்வலர் வந்தா அவர் உடனே வெட்டி கொலை ஆக்சிடென்ட் ஆகி கொலை செய்யப்படுகின்றார். கஞ்சா பொருளுடைய கூடாரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்தியாவிலே அதிகமா கஞ்சாவும் போதை பொருளும் உத்தரப்பிரதேச தான் சார் இருக்குது, குஜராத்ல தான் இருக்கு. அங்க பிடிக்கிறாங்க. அத பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. நம்ம வீட்டு கதையை நம்ம பாப்போம் சார். எதுக்கு சார் அந்த கதை? இப்ப நம்மளுக்கு அத சொல்லி எத்தனை காலத்துக்கு நம்ம தயவு செஞ்சு எங்க வீட்டு கதை. இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு ஆளுநரே சொல்லியிருக்காரு. இந்தியாவிலே பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் இருந்திருக்கு தானே பாஸ்ட் தானே சொல்றீங்க. பிரசன்ட் யூ மஸ்ட் மெயின்டைன் தி சேஃப். தட்ஸ் வாட் மை நீட். எனக்கு என்ன சொல்றேன், இப்ப இருக்க கூடாது சார். ஒரு நாளைக்கு ஒரு கூட்டம் நடக்குது சார். இன்னைக்கு ஒரு நாளைக்கு பல கூட்டங்கள் சார், பல கொலைகள் சார். நான் வந்து திமுகக்கு எதிர்ப்பு இல்ல. தயாநிதி உதயநிதி ஆளட்டும், தயாநிதி ஆளட்டும், இன்பநிதி ஆளட்டும், இன்பநிதியுடைய வாரிசு ஆளட்டும். 25 அவங்கதான் ஆட்சி, 50 அவங்கதான் ஆட்சி, 75ஆம் ஆண்டு அவங்கதான் ஆட்சி, 100ஆவது ஆண்டு ஆட்சி பண்ணட்டும். ஒண்ணும் தப்பு கிடையாது. நேற்றுதான் அறிமுகப்படுத்திட்டாங்களே இன்பநிதியை. அதை கூட அவர் ஏத்துப்பாரு ஆபிரகாம் சார். ஒரு IAS அதிகாரி தள்ளி உட்கார்றாங்க. அவரு இன்பநிதி கோசம் இல்ல, இன்பநிதி நண்பனுக்கோசம். எப்படியோ போட்டோம்.
ஆனா நீங்க செய்யற அரசியல் மக்கள் அரசியலா இருக்கணும். கொம்பு சீவர அரசியலோ கூட்டணியை ஒண்ணா யார் கொம்பு வச்சு சீவுறாங்க? அரசியல் இப்ப இருக்கும். நீங்க பண்றதுதான் சார் அந்த மாதிரி வேலை இவ்வளவு பார்த்துருக்கீங்க. பேசுறாங்க. அவங்க கூட்டணி கட்சி இன்னைக்கு வெளியில வந்து கேக்குறாங்க கம்யூனிஸ்டோ என்ன பேசிட்டாங்க? கம்யூனிஸ்ட் என்ன வீசிக்காம நடந்துச்சு? சிபிஐ தேவைன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய கூட்டணி தலைமை மேல நம்பிக்கை போச்சு. புரிதல் இல்லாத அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர் இந்திய கூட்டணிக்கு வாங்கிருக்காரு. விஜயை கூப்பிட்டிருக்காரு காங்கிரஸ் இந்திய கூட்டணிக்கு. அப்படி என்ன அர்த்தம்? அதுக்கு பிறகு மறுப்பு தெரிவிச்சு விளக்கம் கொடுத்தாரு சார். இந்தியா கூப்பிடல அப்படின்னு. அவர் வந்து காங்கிரஸ் வந்து பெருந்தகை வந்து தலைவர் கிடையாது. அவர் வந்து ஒரு மாநிலத்தினுடைய தலைவர். ஒரு அரசியல் 40 வருஷம் குப்பை கொட்டியிருக்கேன். தயவு எந்த ஒரு கருத்தும் முதல்ல போடுவாங்க, அது ஆளுத பார்ப்பாங்க, திருப்பியும் வருவாங்க. ஆனால் தயவு செஞ்சு இந்த தைரியம் யார் கொடுத்தது? ஒன்லி தாவேகா has given this. சார் இவர் தாவேகாவுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் போல இருக்கு. வேற ஏதோ பேர் போட்டு வந்து உட்கார்ந்திருக்காங்க. நீங்க எனக்கு ஒரு கட்சி இருக்குங்க, திராவிட மனித சங்கிலின்னு. இன்னைக்கு நமது கட்சி சார். சார் நீங்க பேசுற எல்லாமே அரசியல் புரிதல் எல்லாம் பேசுறீங்க. நீங்க ஒரு கட்சிக்கு ஆதரவா சொல்லும்போது அந்த கட்சியில பிரச்சனை தான் சொல்றேன். உங்களுடைய நோக்கம், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய சிந்தனை எல்லாமே காவியை தூக்கி பிடிக்கிறீங்க. ஒண்ணு காவியை தூக்கி பிடிக்கல. இங்க காவியை தூக்கி பிடிக்கல. இந்த பித்தலாட்டு அரசியல் போதும் சார். இந்த பித்தலாட்டு அரசியல் வேண்டாம். இனிமே மக்கள் அரசியல் வரணும். மக்கள் அரசியல் வரணும். பித்தலாட்டு அரசியல் வேணாம். மொழி எங்க போவாது, மதம் எங்க போவாது, ஜாதி எங்க போவாது, எதுவும் போவாது. அங்கேதான் இப்ப மக்கள் நலன் சார்ந்த பரிதாபம் நடக்கும். இவருக்கு அரசியலும் புரியல, கட்சியினுடைய விஷயங்களும் புரியல. தலைவா 40 ஆண்டு காலம் குப்பை கொட்டி இருக்க தலைவா பொது வாழ்க்கையில இல்லையே, ஒண்ணுமே தெரியல. 40 ஆண்டு காலம் சார் இந்த ஆட்சி யார் கொடுத்தாங்க? நீங்க தெளிவா சொல்லுங்க. நீங்க பத்திரிக்கை தரீங்கன்னா மாசத்துல 10 அறிக்கை வருது. என்னுடைய அறிக்கை மாசத்துல 5-10 அறிக்கை வரும். 30 வருஷமா சார் மக்கள் தான் இந்த ஆட்சி கொடுத்திருக்காங்க. மக்கள் ஆட்சி தேவை சார். செய்யாத ஒருவரை செய்ய வாய்ப்பு கொடுப்போம் சார். கடந்த நாட்கள் 2 பேரும் பார்த்துட்டோம் சார். கடந்த 2 பேரும் பார்த்துட்டோம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த மக்கள் தீர்மானிப்பாங்க. நீ மக்கள்கிட்ட வர மாட்டீங்க, மீடியாவை சந்திக்க மாட்டீங்க, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துப்பீங்க. ஆட்சி மட்டும் வேணும், அதிகாரம் வேணும். என்ன நடக்குது இதுங்க? அதெல்லாம் சார் அவங்களுடைய காங்கிரஸ் வலுவாக இருந்த மாநிலமாக 40 ஆண்டு கால அரசியல் என்ன அரசியல் தெரிஞ்சவருக்கு அவங்களுடைய ஒவ்வொரு நிர்வாகியும் ஆண்ட்ராய்டு சொல்றேன். இவர் விஜயனுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் சார். அத நேரா சொல்லிட்டு போங்க. என்னுடைய அவருடைய ஆதரவு இல்ல, என்னுடைய ஆதரவு அவருக்குன்னு சொல்றேன். அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ரொம்ப வலுவாக இருந்த காலகட்டத்துக்கு பிறகு பொதுச் செயலாளரா கட்சிக்கு இருக்குன்னு சொன்னதுல தவறு. தமிழ்நாட்டுல ஓபனா சொல்றேன். தமிழ்நாட்டுல போன தடவை ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்களித்தார் சார். பிடிஆர் கொண்டு வந்தாரு, சிறப்பு. நேர குறைவா இருக்கு. பிஜேபியை கொண்டு வந்தாரு, அது சிறப்பு. தமிழ் இவரு அவர் பேர் என்ன சார்? நேரம் குறைவா இருக்கு. நம்ம பேசுவோம். அதாவது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வலுவா இருந்த காலகட்டங்களுக்கு பிறகு காங்கிரஸ் அப்படிப்பட்ட வலுவா இருந்த காங்கிரஸ் மாறி திராவிட கட்சிகள் வந்தாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு மாற்றம் ஏன் வராது அப்படின்னு கேட்கிறேன். சொல்லவே இல்லை. நான் திரும்பி சொல்றேன், வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதை தீர்மானிக்கிறது மக்கள் தான். அந்த மக்கள்கிட்ட போங்கன்னு சொல்றேன். நான் சொல்ல வரதை புரிஞ்சுங்க. அந்த மக்கள்கிட்ட போங்க, அவங்களுடைய பிரச்சனையை கேளுங்க, அவங்க குறைகளை கேளுங்க. He is very much in contact with the people. நீங்க நேரடியா போய் பாருங்க சார். உங்களுக்கு தெரியல, இப்பலாம் சோஷியல் மீடியா ஒரு வார்த்தை சொன்னா தமிழர்களுக்கு இல்ல, உலக தமிழர்களுக்கு ஒரு நொடியில அரசியல் சினிமா கிடையாது. நம்ம சோசியல் மீடியாக்கள்ல அரசியல் பண்றது சினிமா கிடையாது. ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுக்கணும், நீங்க ஆன்லைன்ல கொடுக்க முடியுமா? நீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க. நேரடியா பண்ணணும் சார். அந்த மாதிரி தான் மக்கள் பிரச்சனை. பாதயாத்திரை போயிட்டு இருந்தோம், இப்பெல்லாம் ஹெலிகாப்டர்ல போய் இறங்குறாங்க தலைவர்கள். என்ன பேசுங்க நீங்க? மக்களுக்கு செய்தி போனோம். ஒவ்வொரு வீட்டுக்கா புதுதா போக முடியாது. கட்சி தலைவர் மாவட்டம் போறாங்க,
சரி, சரி, நேரம் குறைவு. நேரம் குறைவா இருக்கு. ஒரே ஒரு நொடி சார். நிகழ்ச்சி முடிக்க நேரம் குறைவா இருக்கு. ஒரே ஒரு நொடி சார். மதுரையில போய் ஒரு 10,000 பேரை பார்த்துடுறோம், 50,000 பேரை பார்த்துடுறோம், சேலத்துல 1,00,000 பேரை பார்த்துட்டோம், 8 கோடி மக்கள் சார் தமிழ்நாட்டில். சரி, சரி, நேரம் குறைவு. நிகழ்ச்சி முடிக்கலாம் சார். நான் செய்ய நிகழ்ச்சி முடிக்கலாம் சார். அப்புறம் நிகழ்ச்சி முடிக்கலாம். வேண்டிய செய்தி, நிகழ்ச்சி முடிக்கலாம். நான் சொல்ல வேண்டிய கருத்தை 8 கோடி மக்கள் அறிவதற்கு சரி, என்ன ஓகே, ஓகே, சாதகமாக ஓகே, ஓகே.